ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அப்ப உங்களோட ஆசீர்வாதம் எங்க இருக்கான்? அப்ப யாரோட? அந்த இரத்த சம்பந்தம், இயேசுடைய ஐக்கியம் உங்களை என்னது? சபிக்கவோ சாபமாய் அல்ல, உங்களை ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருகிறதாக இருக்குது. சும்மா வந்து ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை திருமணத்தில் போறதில்லை. நாக்கு நீட்டிட்டு நாம் ஆசீர்வதி. அப்ப நமக்கு தெரியும், நான் ஏன் அந்த திருவிருந்து எடுத்துட்டு நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் கடனுக்குள்ள பிரச்சனை இருக்கிறேன்னா, உங்களுக்கு இந்த வசனத்தை அவன் என்ன செய்யறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லக்கூடிய பிசாசானவன் என்ன செய்கிறான்? ஜனங்களுடைய கண்களை என்ன செய்துருக்கான்? குருடா வச்சுக்க. அப்ப நீங்க வந்து குருட்டா வந்து சாப்பிட்டு போறீங்க, வந்து சாப்பிட்டு அப்படியே போறீங்க. ஞானஸ்தானம் பெற்றுக்கணும், இதை சாப்பிட்டோம்னா நம்ம பரலோகத்துக்கு போய். இல்லை, நீ இந்த பூமியில ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் சந்ததியாக இருக்க வேண்டும். அதுதான் கொரிந்தியருக்கு சொல்லுகிறார். அவர்கள் பணம் படைத்தவர்கள், கோடீஸ்வரர்கள், ஆமே, ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க. இப்ப சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆமே, நீங்க பாவத்தினால் சம்பாதித்த பணத்தை என்ன செய்யக்கூடாது? நீங்க என்ன செய்யக்கூடாது? இந்த சபைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தின் பணத்தை கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்தால் கர்த்தர் அங்கீகரிப்பார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார்.